சிலபஸை நடத்துறதுக்கு 1000 யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு சிலபஸ் டாப்பிக்கை யூடியூப்ல அடிச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது. ஸோ நீங்கள் 1000 லெக்சர்ஸ் கேட்கலாம், 1000 வீடியோஸ் பார்க்கலாம், ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா இவ்வளோ பண்ணியும் வேஸ்ட்டு. ஸோ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப படிக்கிறது அவங்களுக்கு ஞாபகம் தரும், அந்த மாதிரி படிக்கலாம். ஒரு சிலர் ஹைலைட் பண்ணி அதை ஒரு நோட்டில் எழுதுவாங்க, அப்படி படிச்சிங்க அப்படின்னா சிலருக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நான் முடிச்ச உடனே நானே என்ன உள்ள அடிக்கடி கேள்வி கேட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன், கண்ணாடி முன்னாடி பேசி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் படித்து ட்ரை பண்ணலாம். இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும், ஸோ இந்த மாதிரி நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றது. ஒரு சிலர் ஒரு டாப்பிக்கை யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க படித்து அதை மீனிங்ஃபுல்லாக சொல்லும்பொழுது காதில் வாங்கும்பொழுது அவங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த டெக்னிக் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமோ, ஸோ சிலவங்க ஷார்ட்கட் வச்சு படிப்பாங்க, அந்த டெக்னிக்கை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும்.